வணக்கம். ஸ்ரீராம் ரியல் எஸ்டேட்லேருந்து ராமன் பேசுகிறேன். இப்போ தேனி டவுனுக்குள்ளே சுப்பன் தெரு அப்படிங்கிற ஒரு தெருவுக்குள்ளே வடக்கு பார்த்தா ஒரு வீதி, அந்த செட்டில் ஒரு நல்ல வீடு பார்த்திங்கன்னா மொத்தம் கிரவுண்ட் ஃப்ளோர் தவிர்த்து மேலே 2 ஃப்ளோர் இருக்குது. இதுதான் வீடு. உள்ளே போக போகிறோம். வடக்கு பார்த்தது மொத்தம் 1.5 சென்டா சார்? 1.5 சென்ட்டுக்குள்ளே 3, 1.5 சென்ட்டுக்கு கொஞ்சம் கூட இருக்கான். மொத்தத்துக்கு 2 மேலே 2 ஃப்ளோர், கிரவுண்ட் ஃப்ளோர் சேர்த்து 3 ஃப்ளோர் வீடு. இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறோம். மேலே சின்ன சின்ன வேலைகள் இருக்குது, பார்த்துக்கிட்டு நல்ல மெயின் இடத்துல இருக்குது. சின்ன கதவுக வந்தது போனதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த சின்ன டேமேஜ் படியில் மட்டும்தான் இருக்குது. கட்டடம் நல்லாயிருக்கு. ஒரு ரூம்பு ஃப்ரெண்டில், ஒரு கிச்சன் இருக்குது, ஒரு சாமி ரூம் இருக்குது, ஒரு லெட்டின் பாத்ரூம் இருக்குது, வடக்கு பார்த்த வாசல், ஃப்ளோரிங்கெல்லாம் நல்லாயிருக்கு. அப்படி மேலே இதே மாதிரி மேலே தனி சின்ன ஒரு ரூம்பு தானே. கிரவுண்டு அப்புறம் ஃப்ளோர் இப்படி தான் இருக்குது. இந்த படிக்கூட ஒன்று மட்டும் தான் அவங்க பார்த்த வேலை சரியில்லை. இந்த படிக்கூட ஆல்ட்ரு பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கம்பியாக கிரில்லாக போட்டுக்கலாம். சின்ன வேலை ஒரு 50 ரூபா 60 ரூபா செலவு செஞ்சுக்கிறது. சிட்டிக்குள்ளே இருக்குது ப்ராப்பர்ட்டி, டவுனில் தேனிக்குள்ளே பாருங்கள். நல்ல இடம். இதுதான் தேனி டவுன். அதே தான் கீழே இருக்கிற அதே வீடு தான், அதே தான். எல்லா ஃப்ளோரும் ஒன்றாத்தே இருக்குது. கீழே எப்படி பார்க்குறீங்களோ அதே தான். மேலே போய் வியூ பண்ணுறேன், பாருங்கள். இதோட ஏரியா பார்த்தீங்கன்னா பரப்பு மேலே ஓடு போட்டிருக்காங்க. இந்த கிரவுண்டு பரப்பு ஒரு 26 லட்ச ரூபா சொல்கிறாங்க, 3 ஃப்ளோரும் சேர்ந்து. மொத்தம் எல்லாம் தனித்தனி ஈபி, தனித்தனி ஈபிங்களா சார்? போர் இருக்குது, தனித்தனி ஈபி இருக்குது. மறுபடி 26 லேக்ஸ் அவங்க கோட் பண்ணுறாங்க. ஒரு 1 லட்ச ரூபா செலவு இருக்குது. ப்ரைஸ் குறைச்சா பேசி விட்ருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த செலவை கழிச்சே பேசி நம்ம எடுத்துக்கலாம். சில தேவையில்லாத இடத்துல இந்த மாதிரி கிரில் போட்டுக்கலாம். பழைய மெத்தேடை மாற்றி, அதுதான் வேறு வெளில கட்டடத்தில் எந்த டேமேஜ் கிடையாது. பாருங்கள், கட்டடம் நல்லா இருக்கும். அருமையான ஃப்ளோரு, நல்லா மெயின்டைன் பண்ணி இன்னும் லைஃப் இருக்குது வீட்டுக்கு. இன்னும் 20, 30 வருஷம் 40 வருஷம் இதில் லைஃப் பண்ணலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிமெண்ட்டில் கட்டினது, சிமெண்ட் பட்டது இல்லை. மணல் போட்டு கட்டினதுனால இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது. முதலுக்கு போகிறோம். பஸ் ஸ்டாண்டு இங்கேருந்து ஒரு 100 மீட்ரு தான், நடந்து போய்க்கலாம். பஸ் இறங்கி எந்நேரம் வரலாம். இந்த வடக்கு பார்த்த வாசல் தான். இந்த வேலை பண்ணி சரி பண்ணிவிட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். இது கீழே இறங்குற. இப்போ மொத்தத்துக்கு 3 ஃப்ளோர் இருக்குது. கிரவுண்டு ஃப்ளோரு நான் பார்த்ததில் ஒரு மாடல் தான் காமிச்சேன் உங்களுக்கு. அதே ஃப்ளோர் தான் கீழேயும். 2 மேலே போகிறதுக்கு தனி கேட்டு, மேலே குடி வர்றவங்களுக்கெல்லாம் தனி கேட் இருக்குது. வாங்க, அதனால் மேலே வர்றவங்க தனியாக போயிடுவாங்க. கிரவுண்டு ஃப்ளோரில் குடி இருக்கிறவங்க அவங்களுக்கு தனி வாசல், தனி கேட்டு. தனித்தனி சர்வீஸ் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. மேலே இருக்க 2 வீட்டுக்கு 2 சர்வீஸு. ஆமாம், இந்த கீ வீட்டுக்கு இந்த பக்கம் சர்வீஸ் இருக்குது. அந்த பக்கம் எல்லாம் வெளியே போகிறவங்களுக்கு முன்னாடி ஃபுல்லாக கையை காலை கழுவிட்டு போய்க்கலாம் உள்ள வீட்டுக்குள்ளே. வணக்கம். ஸ்ரீராம் ரியல் எஸ்டேட். நன்றி, விடைபெறுகிறேன். ராமன். தேங்க்யூ. இந்த வீடு பார்த்திங்கன்னா கிடைக்கிறது கஷ்டம். வாங்க 98 65 74 20 67 நம்பருக்கு கூப்பிடுங்க.
இந்த கீழே இருக்கக்கூடிய தனி வாசல், சைடில் அவங்களுக்கு ஒரு மோட்டாருக்கு கீழே இருக்குது, வாட்டர் லைன் போர் இதில் இருக்குது. மேலே போகிறவங்களுக்கு இந்த கேட்டு திறந்து உள்ளே போய்க்கிடலாம். ஸ்ரீராம் சிந்தராமனுடைய நன்றி வணக்கம். வீதியை பாருங்கள் எப்படி இருக்குது, டவுன் வீதி. தேங்க்யூ.